வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீகாந்த் இந்த திரைப்பட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹிந்தி பயோகிராஃபிக்கல் திரைப்படம். ஸ்ரீகாந்த் பொல்லா அப்படின்ற ஒரு விஷுவலி இம்பேக்ட் பிறக்கும் போதே பார்வை இழந்த ஒரு மனிதனை பற்றிய ஒரு படம். ராஜ்குமார் ராவ் அந்த டைட்டில் ரோலில் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தை வந்து துஷார் ஹிரானந்தியா அவர் தான் இயக்கியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி சாங்கி ஆக்னு 2019 ஒரு திரைப்படம் பூமி பட்னேக்கரும் டாப்ஸி பண்ணவும் நடித்த ஒரு திரைப்படம். அதுதான் அவருடைய முதல் திரைப்படம். அற்புதமான திரைப்படம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் போன வருஷம் ஸ்கேம் 2003 தெலுங்கு கேஸ் அந்த வெப் சீரிஸை இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போது இந்த பயோகிராஃபிக்கல் மூவி இயக்கியிருக்காரு. ஸ்ரீகாந்த் பொல்லாவை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆந்திராவில் ஒரு விவசாய ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு பிறவியிலேயே பார்வை பறிப்போன ஒருத்தர். ஆனால் அவர் வந்து பிறந்த போதே அவரை வச்சுக்கலாமா வேணாமான்ற இதில் 2வது தடவை உயிர் பிழைத்து வந்திருக்காருன்ற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஸ்கூலில் படிக்கிறதுக்கான படிக்கும்போது நிறைய கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இருக்கிற பார்வை இழந்தவர்களுக்கான பள்ளியில் வந்து சேர்ந்து படித்து 10th வந்து 98% வாங்கிடுறாரு. 98% வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு சயின்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் சிஸ்டம் என்ன இருக்குது அப்படின்னா பார்வை இழந்தவர்கள் வந்து சயின்ஸ் குரூப் படிக்கக்கூடாது அப்படின்றது. அதை எதிர்த்து அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சு அதன் மூலியமாக அவரும் சரி அதுக்கப்புறமும் வந்தவங்களும் சரி சயின்ஸ் குரூப் பார்வை இழந்தவங்களும் சயின்ஸ் குரூப் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவர் கொண்டாந்து பாடினார். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி 11th வந்து ஜூனியர் காலேஜ் ஆந்திரா 11th மறுபடியும் ஒரு 98% இருக்கிறாரு. அவருக்கு ஐஐடியில் சேரணும்னு ஆசை. மறுபடியும் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்வை இழந்தவர்களாக சேர முடியாதுன்னு இருக்கும் போது திருப்பியும் என்னால் போய் சிஸ்டத்தோட போராடிக்கிட்டே இருக்க முடியாது ஒவ்வொரு தடவையும் அப்படின்ட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு 4 யூனிவர்சிட்டியிலேருந்து அவருக்கு ஸ்காலர்ஷிப் வருது. எம்ஐடியோட முதல் பார்வை இழந்த விஷுவல் இம்பேக்ட் ஸ்டூடெண்ட் இவர் தான். எம்ஐடியில் ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட அவருக்கு இடம் கிடைக்கிது. அப்புறம் அவருடைய பயண செலவு மற்ற செலவுகள்லாம் வந்து ஹல்திராம்ஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போய் அமெரிக்காவில் படிச்சுட்டு அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு நடுவில் அவர் பேஸ்பால் விளையாடுறாரு. அது பேப்பர்லலாம் வருது. அதை பார்த்துட்டு ஹைதராபாத்லேருந்து சுவாதின்னு ஒருத்தவங்க அவரோட கான்டாக்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காவில் இருந்துட்டு நான் இங்கேயே இருக்கிறேன், இந்தியாவுக்கு நான் தேவைப்படல, அதனால எனக்கு இந்தியா தேவைப்படணுன்ற ஒரு மனநிலையில் இருக்கிற அவர் வந்து அவருடைய டீச்சர் தேவிகா அப்புறம் சுவாதி 2 பேரும் சேர்ந்து அவர்கிட்ட பேசி அவர் திருப்பி இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வராங்க. அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ரவி மந்தா அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட சேர்ந்து இந்தியாவில் வந்து நிறைய அவருக்கு என்ன விஷன் இருக்குது அப்படின்னா எதிர்காலத்தில் பேக்கிங் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி பெறப்போகுது. இது நடக்கிறது 2015 பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. அதில் அவருக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே அவர் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்துல் கலாம் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரு 25 லட்சம் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக செக் வாங்குறாரு. அதை வச்சு ரவி மந்தான்னு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட அவருக்கு கான்டாக்ட் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவரை போய் பார்த்து அவரு இவருடைய அந்த விஷன்லாம் பார்த்துட்டு இவருடைய அந்த ஒரு விடாமுயற்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு. 8 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வளருது. அது ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறதான் ஸ்ரீகாந்த் பொல்லாவோட கதை. அதை அப்படியே வந்து படமாக எடுத்திருக்காங்க. முதல்ல வந்து ராஜ்குமார் ராவ் படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே அவர் ராஜ்குமார் ராவ்ங்கிறது மாதிரி இருந்தது. நம்ம நிஜமாவே அந்த ஸ்ரீகாந்துங்கிற ஒரு கேரக்டர் யாரோ ஒருத்தரை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து வர்றதுன்றது நார்மலாக படத்தில் வந்து ஹீரோ ஃபஸ்ட்டு பெருசாக ஒரு மாசின்னு இன்ட்ரோ சாங்லாம் வச்சு காமிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கப்புறமான டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து அவர் வேறு மாதிரியான உருவ அமைப்பு வச்சு மேக்கப்லாம் போட்டு பண்ணும்போது தெரியும் இவர் தான் அந்த கேரக்டர் நடிக்கிறார் அப்படின்ட்டு. பட் ராஜ்குமார் ராவ் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே அவர் அந்த கேரக்டர் உள்ளாரையே வரும்போது முதல் காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரைக்கும் அது ராஜ்குமார் ராவ்ங்கிறது எந்த ஒரு இடத்துலையுமே தெரியல. அதுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வெற்றின்னு நினைக்கிறேன். அவர் தெரியாமல் அவர் நடிச்சிருக்கிறது தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸோட உச்சபட்சம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேவிகா வந்து ஜோக் பண்ணியிருக்காங்க. அந்த டீச்சர் கேரக்டரில் படம் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு டீச்சராக வராங்க. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட தத்தெடுத்து அவங்களே வளர்க்குற மாதிரியான ஒரு இதில் அவங்களுமே அவ்வளவு அருமையான ஒரு சீசன்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷரத் கேல்கர் அவர் தான் ரவி மந்தா அந்த கேரக்டரில் வர்றாரு. அவருமே அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து
ஒருத்தரோட பயோகிராஃபியை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறோங்கிறத தாண்டி படத்தில் எங்கேயுமே வந்து நம்ம லேக் அதெல்லாம் இல்லாமல் அந்த கேரக்டரோடையே நம்மளும் சேர்ந்து பயணிக்கிறோம். அவர் நம்மளை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு. அது வந்து 2 பேருக்கு ஈக்குவலான கிரெடிட் போகும். ஒன்று வந்து இயக்குனருக்கும், இன்னொரு வந்து ராஜ்குமார் ராவுக்கும். இயக்குனரும் அந்த மாதிரியான ஒரு அந்த நம்ம ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தின கனெக்ஷனை வந்து கடைசி சீன் வரைக்கும் அவர் தக்க வைக்கிறார். அதேமாதிரி ராஜ்குமார் ராவும் நம்ம கிட்டத்தட்ட அவர் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு நடந்து போகும்போது அந்த வாக்கிங் ஸ்டிக்கை நம்ம ஃபஸ்ட்டு சீனில் எப்போ வாக்கிங் ஸ்டிக்கை அவர் பிடிக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ நம்மளும் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு அவரோடய நடக்க ஆரம்பிக்கிறோம். படத்தோட இறுதி காட்சி வரைக்கும் நம்மளை கூடவே அழைச்சிட்டு போகிறார். அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், இயக்கம். மொத்தத்தில் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற ஒரு திரைப்படம். வாய்ப்பு இருந்தால் திரையரங்கில் பாருங்கள். சப்டைட்டிலோடு ஓடிட்டு இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு போய் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு விமர்சனத்தை சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.